வெல்கம் டு சக்தி செடிஃபிகேஷன் ப்ராசஸ். இன்னைக்கு +1 ஃபிசிக்ஸில் 2வது பாடம் இயக்கவியல் கைனமேட்டிக்ஸ். இதில் 2.10.3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் பை கால்குலஸ் மெத்தட், நுண்கணித முறையில் சீரான முடுக்கமடைந்த பொருளின் இயக்க சமன்பாடுகள். முக்கியமான ஒரு 5 மார்க் கொஷின். இதில் வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் தான் நீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண யூஸ் ஆகும். ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. 2.10.3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் பை கால்குலஸ் மெத்தட், நுண்கணித முறையில் சீரான முடுக்கமடைந்த பொருளின் இயக்க சமன்பாடுகள். இப்போ ஒரு பொருள் எடுத்துப்போம், அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அது சீராக முடுக்கமடையுது. கன்சிடர் an object A which is moving with a constant acceleration at a time t equal to 0. Its initial velocity is u. காலம் t ஆனது சுழியா இருக்கப்போ தொடக்க திசைவேகத்தை என்னன்னு எடுத்துக்கிறேன்னா uன்னு எடுத்துக்கிறேன். t equal to 0 இருக்கப்போ இடப்பெயர்ச்சி 0ன்னு எடுத்துக்கிறேன். Displacement s is equal to 0 at a time t equal to 0. After a time t, time t ஆ இருக்கப்போ its final velocity is v. அதோட இறுதி திசைவேகம் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா டைம் t equal to t ஆ இருக்கப்போ ஃபைனல் வெலாசிட்டி vன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு எடுத்துக்கிறேன்னா sன்னு எடுத்துக்கிறேன். பாருங்க, இனிஷியலா டைம் t equal to 0ன்னு சொல்றப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. ஆஃப்டர் ஏ டைம் t, t டைமுக்கு அப்புறம் அது எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னா s அளவுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கிறதா எடுத்துக்கிறேன். இனிஷியல் வெலாசிட்டி நான் uன்னு எடுத்துக்கிறேன். ஃபைனல் வெலாசிட்டி vன்னு எடுத்துக்கிறேன். இங்கேயும் சரி இங்கேயும் சரி ஆப்ஜெக்ட் என்ன மாதிரியான ஆக்சலரேஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னா கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ல இருக்கு. ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, ஆக்சலரேஷன் அப்படின்னு சொன்னாலே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போனா the object is said to be in acceleration. அது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ரேட் பார்த்தோம்னா கான்ஸ்டன்டா இருந்ததுன்னா the acceleration is said to be constant. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு செகண்டுக்கு 5 கிலோமீட்டர் பர் செகண்ட், அடுத்து ரெண்டாவது செகண்டுக்கு 10 கிலோமீட்டர் பர் செகண்ட், அடுத்து 15 கிலோமீட்டர் பர் செகண்ட், அடுத்து 20 கிலோமீட்டர் பர் செகண்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் பர் செகண்டா ஒவ்வொரு செகண்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு அப்படின்னு சொன்னா the object is said to be in constant acceleration. velocity time relation, திசைவேகம் நேரம் தொடர்பு. acceleration அப்படிங்கிறது rate of change of velocity. பாருங்க, acceleration a equal to dv by dt. திசைவேகம் மாறும் வீதம் முடுக்கம் அப்படின்னு சொல்றோம். acceleration is equal to first derivative of velocity. அதாவது முடுக்கம் என்பது திசைவேகத்தின் முதற் வகைக்கெழுன்னு சொல்லுவாங்க. therefore a equal to dv by dt. இந்த dt இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா dv equal to adt ன்னு சொல்லலாம். இங்க நமக்கு திசைவேகம் எப்படி மாறுது அப்படின்னு சொன்னா, காலம் t ஆனது 0வா இருக்கப்போ தொடக்க திசைவேகம் u ன்னும், காலம் t equal to t ஆ இருக்கப்போ இறுதி திசைவேகம் v ன்னு சொல்லி பார்த்தோம். when the time changes from 0 to t, velocity also changes from u to v. ஏற்கனவே பார்த்தோம், டைம் t equal to 0வா இருக்கப்போ velocity u ன்னும், டைம் t equal to t இருக்கப்போ velocity v ன்னு பார்த்தோம். therefore இந்த வேல்யூஸ் லிமிட்டா அப்ளை பண்ணி இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு ஃபைனல் வேல்யூ கிடைக்கும். பாருங்க, இங்க dv இருக்கு, இதுக்கு இன்டகிரல் பண்றோம், இன்டகிரல் dv போடுறோம், ஈக்குவல் டு இன்டகிரல் adt. இங்க லிமிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வெலாசிட்டி எதுல இருந்து எதுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா u to v வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி adt ல இந்த dt பார்த்தோம்னா டைம் சேஞ்ச் இன் டைம் எவ்வளவுல இருந்து எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்னா 0 to t டைம் சேஞ்ச் ஆகுது. அப்ப 0 to t டைம் சேஞ்ச் ஆறப்போ வெலாசிட்டி u ல இருந்து v க்கு மாறுது. இப்போ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், அதனால இந்த a வை இன்டகிரலுக்கு வெளியே கொண்டு வந்துடலாம். இந்த ஆக்சலரேஷனும் டைமை பொறுத்து மாறிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இன்டகிரல் இருந்து வெளியே எடுக்க கூடாது. இங்க கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறதுனால a வை இன்டகிரல் விட்டு வெளியே எடுத்துடலாம். பாருங்க, integral u to v dv equal to
a integral 0 to t dt அப்படின்னு சொல்றோம். நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இன்டெகிரல்ல. இன்டெகிரல் கால்குலஸ்ல பார்த்தோம்னா integral dx is equal to x. integral dx is equal to x ன்னா இங்க என்ன இருக்கு? integral dv இருக்கு. அப்ப integral dv equal to v ன்னு போடலாம். இங்க integral dt இருக்கு. அதுக்கு integral dt equal to t ன்னு போடலாம். பாருங்க integral dv equal to v. Similarly integral dt equal to t அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா integral dv equal to v. v போட்டு அந்த லிமிட்ஸ் u to v இருக்கக்கூடிய லிமிட்ஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து எழுதணும். integral dv equal to v லிமிட்ஸ் வந்து u to v. அதே மாதிரி a கான்ஸ்டன்ட் a வெளியே கொண்டு வந்துட்டோம். integral dt க்கு வந்து என்ன போட்டிருக்கோம்? t. integral dt க்கு வந்து t போட்டிருக்கோம். அதோட லிமிட்ஸ் என்ன அப்படி சொன்னா இன்டகிரேஷன்ல இருக்கக்கூடிய லிமிட்ஸ் வந்து 0 to t. இப்போ இந்த லிமிட்ஸை உள்ள கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் இந்த உள்ள இருக்கக்கூடிய இந்த வேல்யூ v க்கு பதிலு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். அடுத்து மைனஸ் சைன் போட்டு இந்த v க்கு பதிலு லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும் t க்கு பதிலு ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் t அப்ளை பண்ணணும். அடுத்து மைனஸ் சைன் போட்டு t க்கு பதிலு லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். பாருங்க v க்கு பதிலு இந்த v போடுறேன். அப்போ v மைனஸ் லோயர் லிமிட் வந்து u ஈக்குவல் டு a, அப்பர் லிமிட் வந்து t மைனஸ் 0. இப்போ இதை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் உள்ள அப்படின்னு சொன்னா at மைனஸ் a இன்டூ 0 வந்து 0 வரும். therefore v minus u equal to at ன்னு சொல்லி வரும். v minus u equal to at. இந்த மைனஸ் u இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா v equal to u plus at. இதுதான் நமக்கு கைனடிக் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இயக்க சமன்பாடுகள்ல முதல் சமன்பாடு இதுதான் v equal to u plus at. நமக்கு முடுக்கம் அதாவது ஆக்சலரேஷன் ஆனது டைமை டிபெண்ட் பண்ணி இருந்தா இந்த இன்டகிரேஷன் விட்டு வெளியே கொண்டு வர முடியாது, உள்ளதான் போடணும். இங்க கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன்ங்கிறதுனால தான் நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம். இங்கு ஏங்கிறது முடுக்கம் நேரத்தை சார்ந்து இருப்பின் இதனை தொகையீட்டிலிருந்து வெளியே எடுக்க முடியாது. இஃப் a is dependent on time, a cannot be brought outside the time integral. Displacement time relation, இடப்பெயர்ச்சி நேரம் தொடர்பு. திசைவேகம் அப்படிங்கிறது இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் தான் திசைவேகம் சொல்லுவோம். அதாவது இடப்பெயர்ச்சியோட முதற் வகைக்கெழு தான் வந்து நமக்கு திசைவேகம். rate of change of displacement is equal to velocity. velocity v equal to ds by dt ன்னு சொல்றோம். அல்லது first derivative of displacement is equal to velocity ன்னு சொல்லலாம். இதுல இருந்து ds ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு dt இன்னொரு பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ds is equal to v dt ன்னு கிடைக்கும். இந்த v க்கு பதிலு ஈக்குவேஷன் 1 அப்ளை பண்ணுங்க. v equal to u plus atங்கிற ஃபார்முலா இருக்கு. இந்த u plus at வந்து இந்த ds ல அப்ளை பண்ணுங்க. ds is equal to u plus at dt ன்னு சொல்லி எழுதலாம். ds is equal to u plus at into dt. இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்றதுக்கு லிமிட்ஸ் வேணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படி சொன்னா at a time t equal to 0ல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. after a time t டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து s ன்னு பார்த்தோம். அப்போ இங்க இன்டகிரேஷன் போடுறப்போ ds க்கு லிமிட்ஸ் வந்து 0 to s சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இங்க dt இருக்கு. டைம் வந்து பார்த்தோம்னா இடப்பெயர்ச்சியானது சுழியிலிருந்து s வரைக்கும் மாறுறப்போ காலம் எவ்வளவுலேருந்து எவ்வளவுக்கு மாறுச்சு? டைம் வந்து 0 to t சேஞ்ச் ஆகும் நமக்கு. அப்போ சேஞ்ச் இன் டைம் வந்து 0 to t, சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 to s. இப்போ இது லிமிட்ஸ்ல அப்ளை பண்ணலாம். இன்டகிரல் 0 to s ds is equal to 0 to t u plus at into dt போடலாம். அடுத்து இதை dt-யை உள்ள கொண்டாந்து போட்டு எழுதுங்க. இன்டகிரல் 0 to s ds is equal to 0 to t u dt plus at dt ன்னு சொல்லி எழுதலாம். அடுத்து இதுக்கு தனியா இன்டகிரல் வெளியே கொண்டாந்துருங்க. அதே மாதிரி இதுக்கு இந்த இன்டகிரேஷனை கொண்டாந்துருங்க. அதாவது இங்க இருக்கக்கூடியதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. பாருங்க இன்டகிரல் 0 to s ds is equal to integral 0 to t
u dt plus integral 0 to t at dt. இங்க இருக்கக்கூடிய டேர்ம்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஏன்னா இங்க வந்து இன்டகிரேஷன் காமனாக இருக்கு. இப்போ தனித்தனியாக எழுதியிருக்கோம். இதில் டிடியை தான் இன்டகிரேட் பண்ண முடியும். u வெளியே கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த டேர்மில் பார்த்தோம்னா a கான்ஸ்டன்ட் a வெளியே கொண்டு வந்துடலாம். t dt மட்டும் தான் இன்டகிரேட் பண்ண முடியும். therefore integral 0 to s ds is equal to u integral 0 to t dt plus a வெளியே கொண்டு வந்துட்டோம். integral 0 to t t dt ன்னு சொல்லலாம். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இன்டெக்ரல் கால்குலஸில் ஒரு ஃபார்முலா இருக்குது. இது நமக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்னால் இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த டி அடுக்கு எதுவுமே இல்லைன்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஒரு ஃபார்முலா பார்ப்போம். இன்டெக்ரல் எக்ஸ் பவர் என் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இது ஃபார்முலா. இப்போ இதே மாதிரி ஃபார்மேட்டை இதுக்கு நம்ம புட்டப் பண்ணுவோம். இன்டெக்ரல் 0 டு டி டி டிடிக்கு புட்டப் பண்ணுவோம். பாருங்க, இன்டெக்ரல் டி பவர் என் டிடி ஈக்குவல் டு டி பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன். இங்கே என்னுக்கான வேல்யூ 1, ஏன்னா எதுவுமே போடல, அப்போ 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்படி 1 போட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்டெக்ரல் டி பவர் 1 டிடி ஈக்குவல் டு டி பவர் 1 ப்ளஸ் ஒன் பை 1 ப்ளஸ் ஒன்னு வரும். இதை வந்து இன்டெக்ரல் டி பவர் 1 டிடி ஈக்குவல் டு டி பவர் 1 ப்ளஸ் ஒன் வந்து டி ஸ்கொயர் பை 2ன்னு சொல்லி எழுதலாம். அப்போ இன்டெக்ரல் டி பவர் 1 டிடி ஈக்குவல் டு டி ஸ்கொயர் பை 2ன்னு சொல்லி கிடைக்குது. இதை வந்து இந்த இடத்துல புட்டப் பண்ணலாம். இன்டெக்ரல் 0 டு எஸ் டிஎஸ் வந்து இன்டெக்ரல் டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்ன்னு எழுதுவோம். அப்போ லிமிட்ஸ் வந்து 0 டு எஸ் ஈக்குவல் டு யூ. இன்டெக்ரல் டிடி வந்து டீன்னு எழுதுவோம். அதோட லிமிட்ஸ் வந்து 0 டு டி ப்ளஸ் ஏ அப்படியே வெளியே எடுத்துக்கிட்டோம். இதுக்கான வேல்யூ தான் இங்கே டி ஸ்கொயர் பை 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏ இன்டூ டி ஸ்கொயர் பை 2 லிமிட்ஸ் வந்து 0 டு டி. இப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும். அடுத்து மைனஸ் சைன் போட்டு லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி யூ போட்டு டிக்கு ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட்டு அப்புறம் லோயர் லிமிட்டு ப்ளஸ் ஏ போட்டு இந்த டி ஸ்கொயருக்கு ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் லோயர் லிமிட் அப்ளை பண்ணணும். பாருங்க, இதுக்கு வந்து எஸ் மைனஸ் 0 ஈக்குவல் டு யூ டி மைனஸ் 0 ப்ளஸ் ஏ டி ஸ்கொயர் பை 2 மைனஸ் 0 ஸ்கொயர் பை 2. 0 பை எனிதிங் வந்து 0 தான். அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ ஏடி ஸ்கொயர் பை 2 மட்டும் வருங்க. இதில் யூடி மட்டும் வரும். இந்த டேர்ம் 0, u இன்டூ 0 வந்து 0 தான். அப்போ யூடி மட்டும் வரும். இங்கே எஸ் மட்டும் வரும். therefore s is equal to ut plus at square by 2. இதுதான் வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா s is equal to ut plus half at square எழுதிக்கிறோம். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிலேஷன், திசைவேகம் இடப்பெயர்ச்சி தொடர்பு. நமக்கு தெரிஞ்சது தான் ஆக்சலரேஷன் a ஈக்குவல் டு dv by dt. முடுக்கம் a அப்படிங்கிறது திசைவேகம் மாறும் வீதம் தான் சொன்னோம். திசைவேகத்தோட முதல் வகைக்கெழு தான் வந்து முடுக்கம் a ஈக்குவல் டு dv by dt which is equal to, இது ds ஆல பெருக்கி ds ஆல வகுத்திருக்கேன். அதாவது ds ஆல மல்டிப்ளை பண்ணி ds ஆல டிவைட் பண்ணியிருக்கேன். therefore dv by ds into ds by dt ன்னு சொல்லி எழுதிக்கிறேன். இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ds by dt க்கு பதில் நம்ம வெலாசிட்டி v ன்னு அப்ளை பண்ணலாம். இந்த dv by ds அப்படி எழுதிக்கிட்டேன். அடுத்து இந்த ds by dt ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெலாசிட்டி, இடப்பெயர்ச்சி மாறும் வீதம் வந்து திசைவேகம். therefore ds by dt க்கு பதில் v போட்டிருக்கேன். இந்த v ஐ முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கலாம். a equal to v dv by ds ன்னு சொல்லி. இப்போ இந்த ds இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தோம் அப்படி சொன்னா a ds is equal to v dv ன்னு சொல்லி வரும். இப்போ இதுக்கு நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். இதுல பார்த்தோம்னா ds இருக்கு, இந்த பக்கம் dv இருக்கு. இப்போ dsங்கிறப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி வந்து எதுல இருந்து எதுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னா 0ல இருந்து s வரைக்கும் மாறுது. இங்க வந்து dv இருக்கு திசைவேகம். திசைவேகம் வந்து u ல இருந்து v வரைக்கும் மாறும். காலம் t ஈக்குவல் டு 0ல இருந்து t ஈக்குவல் டு t க்கு மாறுறப்போ இடப்பெயர்ச்சி 0ல இருந்து s க்கு மாறும். திசைவேகம் வந்து u ல இருந்து v க்கு மாறும். when time t changes from 0 to t, displacement changes from 0 to s, velocity changes from u to v. பாருங்க,
integral 0 to s ads is equal to integral u to v vdv ன்னு எழுதுறோம். இதுல a கான்ஸ்டன்ட், ஸோ வெளியே கொண்டு வந்துடலாம். integral 0 to s ds இருக்கு, வெளியில a கொண்டு வந்துட்டோம், equal to integral u to v dv vdv ன்னு சொல்றோம். இப்போ இந்த vdv பார்க்குறப்போ நமக்கு எப்படி தெரியுதுன்னா, ஏற்கனவே நம்ம tdt integral tdt பார்த்தோம். x power n dx is equal to x power n plus 1 by n plus 1 ஒரு ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ணோம். அதே மாதிரி இதையும் சால்வ் பண்ணலாம். அங்க t square by 2 வந்தது, இங்க வந்து v square by 2 ன்னு சொல்லி வரும். இப்போ இதுக்கு integral ds is equal to s, therefore a s upper limit s lower limit 0 0 to s போட்டிருக்கும், equal to இதை நம்ம சால்வ் பண்றப்ப என்ன கிடைக்கும்னா v square by 2 upper limit v lower limit வந்து u. இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்னா a s minus 0 ன்னு எழுதலாம். இங்கே first v square by 2 minus u square by 2 சொல்லி வரும். பாருங்க, a into s minus 0 equal to first upper limit apply பண்றப்போ இந்த v க்கு பதில் இந்த v போடுவோம், therefore v square by 2, அப்புறம் மைனஸ் சைன் போட்டு இந்த v க்கு பதில் u அப்ளை பண்ணுவோம் லோயர் லிமிட், therefore v square by 2 minus u square by 2 சொல்லி வரும். இப்போ இதை வந்து as equal to v square by 2 minus u square by 2 சொல்லலாம், அல்லது ரெண்டுலையுமே 1/2 காமனா இருக்கு, வெளியே கொண்டு வந்துடலாம். as is equal to 1/2 வெளியே கொண்டு வந்துட்டோம், v square minus u square, இந்த 2வையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 2as is equal to v square minus u square, இந்த minus u square ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா v square minus u square equal to 2as இருக்கு, இந்த minus u square இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன வரும்னா plus u square வரும், therefore v square equal to u square plus 2as. இதுதான் வந்து நமக்கு ஈக்குவேஷன் 3. சமன்பாடு 1 நமக்கு தெரியும், v equal to u plus at, இதுல at மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு u இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா v minus u equal to at அப்படின்னு சொல்லி வரும். இந்த at கான மதிப்பு என்னன்னா v minus u இருக்கு, இதை வந்து s is equal to ut plus half at square, இது ஈக்குவேஷன் 2, s is equal to ut plus half at square. இந்த ஈக்குவேஷன்ல இந்த at ஸ்கொயர்ல ஒரு at, இந்த at ஸ்கொயர் என்னன்னு எழுதலாம்னா at into t ன்னு எழுதலாம், t ஸ்கொயர் வந்து t into t ன்னு எழுதலாம். அப்போ ஒரு at க்கு பதில் இந்த at கான வேல்யூ v minus u வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பாருங்க, இந்த ஈக்குவேஷனை s is equal to ut plus half at square வந்து s is equal to ut plus half at into t ன்னு எழுதியிருக்கேன். இதுல இந்த at க்கு பதில் v minus u அப்ளை பண்றேன். அப்ளை பண்ணா s is equal to ut plus half, இந்த at க்கு பதில் v minus u into t. அடுத்து s is equal to ut plus half v, மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய t அப்படி vt போட்டிருக்கோம், அதே மாதிரி half into ut, அப்போ half vt minus half ut, இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்க, இங்க ut இருக்கு பிளஸ் ut, இது மைனஸ் ஆஃப் ut இருக்கு, அப்போ 1ல பாதி போச்சுன்னா ரிமைனிங் பாதி இருக்கும், பிளஸ் utல மைனஸ் ஆஃப் ut போச்சுன்னா பிளஸ் ஆஃப் ut இருக்கும், அப்போ பிளஸ் ஆஃப் ut, இங்க பிளஸ் ஆஃப் vt இருக்கு, இங்க பிளஸ் ஆஃப் vt எழுதிக்கிறோம். அப்போ இந்த ஆஃப் காமனா வெளியே எடுத்தோம் அப்படின்னு சொன்னா s is equal to half into, அதே மாதிரி t காமனா எடுத்துக்கலாம், u plus v into t. இதுதான் வந்து நம்ம s is equal to u plus v into t by 2 ன்னு சொல்லி எழுதுறோம். இது வந்து ஈக்குவேஷன் 4 அப்படின்னு சொல்லி சொல்றோம். v equal to u plus at, s is equal to ut plus half at square, v square equal to u square plus 2as, s is equal to u plus v into t by 2. இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து நம்ம கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ், அதாவது இயக்க சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். This kinematic equation is valid only for the objects which are moving in a straight line with uniform acceleration. சீரான முடுக்கம் பெற்ற நேர்கோட்டில் இயங்கக்கூடிய பொருள்களுக்கு மட்டும்தான் இந்த இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்த முடியும். வட்ட இயக்கத்திலேயோ அல்லது
அலையுறும் இயக்கத்திலேயே இருக்கக்கூடிய பொருள்களுக்கு வந்து இந்த இயக்க சமன்பாடுகளை வந்து பயன்படுத்த முடியாது. கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆர் வேலிட் only if the motion is in a straight line with constant acceleration. அதாவது சீரான முடுக்கம் பெற்றுள்ள நேர்கோட்டில் இயங்கக்கூடிய பொருள்களுக்கு மட்டும்தான் இந்த இயக்க சமன்பாடுகளை கைனமேட்டிக் ஈக்குவேஷன்ஸை நம்ம பயன்படுத்த முடியும். For circular motion and oscillatory motion, these equations are not applicable. வட்ட இயக்கத்தில் இயங்கக்கூடிய பொருள்களுக்கோ அல்லது அலைவுறும் இயக்கத்தில் இயங்கக்கூடிய பொருள்களுக்கோ இந்த சமன்பாடுகளை நம்ம பயன்படுத்த முடியாது. Thanks for watching our video. Please like, share and subscribe.